ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயும் நார்மல் ஸ்லீவ்ஸ் தான். ஸ்லீவ்ஸோட லென்த்து வந்து 10.5 எடுத்திருக்கேன். ஸ்லீவ்ஸோட பிரெத் வந்து 8.25 அந்த அளவில் எடுத்திருக்கேன். நான் 8.25 இன்ச் அளவில் எடுத்திருக்கேன். இது நார்மல் கட்டிங் தான். இதில் வந்து நம்ம கீழே வந்து ஒரு சின்ன பார்டர் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டர் டிசைனுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கிறோம். 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி பார்டர் வைக்கிறதுக்காக இந்த ஜருகை இருக்கு இல்லையா, பட்டை ஜருகை, இந்த ஜருகை லேஸை எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு ஒரு பீசஸ் கட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம 2 இன்ச்சஸ்க்கு இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 இன்ச்சஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த நீளத்துக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ நம்ம அத்தனை பீசஸ் கட் பண்ணிக்கிறோம். டூ இன்ச்சஸாக கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த லைன் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து இங்கே சமமாக வச்சுக்கோங்க, இங்கே மேலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், இந்த கோட்டு மேலே தைங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டைட் ஃபிட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நமக்கு இந்த இதெல்லாம் பார்டர் வச்சு தைச்சி வேஸ்ட்டாக தான் போகும், உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் பீசஸ் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் அந்தளவு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே அடுத்தடுத்து பீசஸ் வந்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. கேப் கொடுத்துட்டு அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ இது வச்சதுக்கப்புறம் இந்த இது கீழே ஃபுல்லாக ஒரு பிடிச்சி ஒரு ஸ்டிச் பண்ணணும். அது பிடிச்சி தைக்கும் போது ட்விஸ்ட் பண்ணி வரணும். அது இது இப்படி திருப்பிடும். அடுத்து இது இப்படி திருப்பிடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கிளாத் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த கிளாத் வந்து பேக் சைடில் வச்சு ஃப்ரண்ட்டில் திருப்பணும். பட்டி மாதிரி கொடுக்கணும் இந்த இடத்துல. இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டு, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஃபோல்டு. இது சின்ன பட்டையாக தான் வரணும், ரொம்ப பெரிய பட்டையாக வரக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அந்த அளவுலையே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச் ஒன் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு பிசுறாக இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கிளாத்தை எடுத்து இப்படி கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறதுனா பண்ணிடலாம். இப்படியே வச்சுட்டு இப்படியே இதை க்ளோஸ் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணணும். இல்லை எங்களுக்கு இங்கே ஒரு கோல்டன் கலர் பார்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதை அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி
எப்படி நேராக நீங்கள் இந்த பார்டரை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த இது இப்படி கவர் பண்ணியே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பார்டரை வச்சு இப்படி நீங்கள் கவர் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஈவனாக இருக்கணும், இல்லாட்டி இந்த மடிப்பு வந்து கொஞ்சம் கூட குறையாக போயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக அப்படி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 inch இந்த கிளாத் அப்படி மடித்து இது மேலே அப்படி வச்சு கவர் பண்ணிடணும். அடுத்தது இங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டிச் ஒன்று பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்லீவ்ஸு ஈஸியாக இருக்கும், அதே நேரம் நமக்கு கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.